5 வருடம்தான் உங்களுக்கு இருக்கு என்று சொன்னால் அது பயமுறுத்துவதற்காக இல்ல, விழிக்க வைப்பதற்காகத்தான். ஏன்னா வாழ்க்கை நம்ம காத்திருக்காது, அது யாருக்காகவும் நிற்காது. நம்ம தயாரில்லை என்றாலும் அது முன்னேறிக்கொண்டே போய்க்கொண்டிருக்கும். அதனால இந்த ஒரு உண்மையை மனசுக்குள் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் எங்க இருக்கிறீர்களோ அது உங்கள் கடந்த கால சிந்தனை, பழக்கம், முடிவுகள் எல்லாத்தின் கூட்டுத்தொகை. அதே மாதிரி இன்னும் 5 வருடம் கழிச்சு நீங்கள் எங்க இருப்பீர்கள் என்பதையும், இப்போ நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள், எப்படி வாழ்கிறீர்கள், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பதுதான் தீர்மானிக்கும். பல பேரு வாழ்க்கையை ஒரு பெரிய மாற்றம் வரும் நாள் காத்திருக்கிறார்கள். ஒரு நல்ல வாய்ப்பு வந்தால் நான் மாறிடுவேன் என்று நம்புறாங்க. ஆனா உண்மையில் அந்த வாய்ப்பை வரவழைக்கிறது நம்ம தினசரி ஒழுக்கம்தான். ஒரு விதை விதைக்காமல் மரம் வராது. அதே மாதிரி உழைப்பில்லாமல் வெற்றி வராது. தினமும் கொஞ்சம் முன்னேற்றம் செய்யும் மனப்பான்மைதான் ஒரு மனிதனை வேறு நிலைக்கு கொண்டு போகும். அது பெரிய முயற்சி மாதிரி தெரியாது, ஆனா அது சேர சேர ஒரு நாள் பெரிய மாற்றமா மாறும். நீங்க உங்களோட நாளை கவனமா பாருங்கள். காலையில எழுந்ததும் இருந்து இரவு படுக்கும் வரைக்கும் என்ன செய்கிறீர்கள்? எவ்வளவு நேரம் உங்கள் வளர்ச்சிக்காக செலவழிக்கிறீர்கள்? எவ்வளவு நேரம் கவனச்சிதறல்களில் வீணாக்கிறீர்கள்? அந்த பதில்தான் உங்களோட எதிர்காலத்தை எழுதிக் கொண்டிருக்கிறது. நாம் பெரும்பாலும் பெரிய கனவுகளை பேசுவோம், ஆனா அதற்கான சிறிய தியாகங்களை செய்ய மாட்டோம். சுகமாக இருக்கும் இடத்திலேயே தங்கிவிடுவோம். ஆனா நினைவில் வையுங்கள், அந்த சுகப்பகுதி மெதுவான கல்லறை மாதிரி. அது நம்மை சுகமாக வைத்துக்கொண்டு மெதுவாக நம்ம திறனை அழித்துவிடும். வளர்ச்சி எப்போதும் கொஞ்சம் சிரமமாயிருக்கும். அதுதான் அதன் அடையாளம். நீங்கள் போராடுகிறீர்கள் என்றால் நீங்கள் வளர்கிறீர்கள் என்பதற்கான சான்று. ஒரு நாள் ஒரு இளைஞன் என்னிடம் கேட்டான், எப்படி நான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று. நான் அவனிடம் கேட்டேன், நீ தினமும் என்ன செய்கிறாய் என்று. அவன் சொன்ன பதிலிலேயே அவன் எதிர்காலம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வாழ்க்கை பெரிய ரகசியம் எதுவும் இல்ல, அது எளிய முறைதான். மீண்டும் மீண்டும் செய்யும் செயல்கள்தான் முடிவுகளை உருவாக்குகிறது. நீங்கள் தினமும் செய்யும் விஷயங்கள்தான் உங்கள் அடையாளத்தை உருவாக்குகிறது. அதனால உங்கள் பழக்கங்களை கவனியுங்கள். நல்ல பழக்கங்கள் மெதுவாக உருவாகும், ஆனா அவை வாழ்நாள் முழுக்க உங்களை காப்பாற்றும். கெட்ட பழக்கங்கள் எளிதாக வரும், ஆனா அவை உங்கள் வாழ்க்கையை மெதுவாக அழிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் மனநிலை. நீங்க உங்களை எப்படி பார்க்கிறீர்கள், உங்களை பற்றி என்ன நம்புகிறீர்கள் என்பதுதான் உங்கள் செயல்களை கட்டுப்படுத்தும். என்னால முடியாது என்று நினைத்தால் நீங்கள் முயற்சி கூட செய்ய மாட்டீர்கள். நான் கற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தால் வழி தானாக திறக்கும். உலகம் நம்மை கட்டுப்படுத்தவில்லை, நாமே நம்மை கட்டுப்படுத்திக் கொள்கிறோம். பயம், சந்தேகம், சோம்பேறித்தனம் இவையெல்லாம் நம்மளை பிடித்து வைத்திருக்கிறது. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பயம் இல்லாதவர்கள் வெற்றி பெறவில்லை. பயம் இருந்தும் முன்னேறினவர்கள்தான் வெற்றி பெற்றார்கள். ஒரு மனிதன் தினமும் ஒரு பெரிய கல்லை தள்ள சொல்லப்பட்டான். அவன் பல நாள் தள்ளினான், ஆனா கல் அசையவே இல்லை. அவன் மனம் உடைந்து போனான், நான் தோற்றுவிட்டேன் என்று. ஆனா அந்த வேலை கொடுத்தவர் சொன்னார், நான் கல்லை நகர்த்த சொல்லவில்லை, அதை தள்ள சொல்லினேன். பாரு உன் உடம்பு எவ்வளவு வலிமையாக இருக்கிறது என்று. இதுதான் வாழ்க்கை. நாம எதிர்பார்க்கும் பலன் வராம இருந்தாலும் அந்த பயணம் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கும். அதனால உடனடி பலன் இல்லை என்று விடாதீர்கள். தொடர்ச்சியான முயற்சிதான் அதிசயம். பணம் பற்றி ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். பணம் கெட்டது இல்லை, அது ஒரு கருவி. அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். நீங்கள் மதிப்பு உருவாக்கினால் பணம் தானாக வரும். மக்கள் எந்த பிரச்சனைக்கு தீர்வு தேடுகிறார்களோ அதை நீங்கள் தீர்த்தால் அவர்கள் உங்களுக்கு பணம் தருவார்கள். அதனால திறன்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். பேசும் திறன், யோசிக்கும் திறன், பிரச்சனை தீர்க்கும் திறன், கற்றுக்கொள்ளும் திறன், இவைகள்தான் எதிர்கால செல்வம். படிப்பு மட்டும் போதாது, அது ஒரு ஆரம்பம்தான். தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்றல் நின்றுவிட்டால் வளர்ச்சி நின்றுவிடும். உங்கள் சுற்றமும் மிகவும் முக்கியம். நீங்க யாருடன் இருக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும். எதிர்மறை எண்ணம் உள்ளவர்களுடன் இருந்தால் நீங்களும் அதே மாதிரி ஆகிடுவீர்கள். முன்னேற்றம் பற்றி யோசிப்பவர்களுடன் இருந்தால்
நீங்களும் முன்னேறுவீர்கள். அதனால உங்கள் சூழலை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்கள் ஆற்றலை குறைக்கும் விஷயங்களை குறைக்க வேண்டும். உங்களை ஊக்கப்படுத்தும் விஷயங்களில் நேரம் செலவிட வேண்டும். உடல் நலம் பற்றி மறக்கக்கூடாது. உடம்புதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. உடல் நலம் இல்லாமல் எந்த செல்வத்தையும் அனுபவிக்க முடியாது. அதனால நல்ல தூக்கம், நல்ல உணவு, சிறிய உடற்பயிற்சி இவைகளை தவறாமல் செய்ய வேண்டும். மன அமைதியும் ஈக்குவலி முக்கியம். எவ்வளவு சம்பாதித்தாலும் மனம் அமைதியாக இல்லை என்றால் அது வாழ்க்கை அல்ல. அதனால அமைதியை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தினமும் கொஞ்ச நேரம் உங்களோடு நீங்கள் இருக்க முயற்சி செய்யுங்கள். உங்களை நீங்களே கேளுங்கள். உங்கள் சிந்தனைகளை கவனியுங்கள். இதுதான் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். இதுதான் உங்களை சரியான பாதையில் வைத்திருக்கும். ஒவ்வொரு வாரமும் உங்களை கேளுங்கள். இந்த வாரம் நான் என்ன கற்றுக்கொண்டேன், என்ன முன்னேற்றம் செய்தேன் என்று. இந்த சின்ன கேள்விகள்தான் உங்கள் வாழ்க்கையை திருத்தும். மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடாதீர்கள். உங்கள் பயணம் உங்களுக்கே தனித்துவமானது. நீங்கள் உங்கள் நேற்றைய உங்களை விட நல்லவராக இருந்தால் போதும். அதுதான் உண்மையான முன்னேற்றம். பொறுமை மிகவும் முக்கியம். வேகமாக கிடைத்தது நீண்ட நாள் நிலைக்காது. மெதுவாக கட்டியெடுத்ததுதான் வலிமையாக இருக்கும். மரம் போல வேர்கள் வலிமையாக இருந்தால் புயல் வந்தாலும் அது விழாது. அதே மாதிரி உங்கள் அடிப்படை வலிமையாக இருக்க வேண்டும். ஒழுக்கம், தெளிவு, மதிப்புகள் இவைகள்தான் அந்த வேர்கள். இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கே கேளுங்கள். இன்னும் 5 வருடம் கழிச்சு நான் எப்படி வாழ விரும்புகிறேன் என்று. அந்த படம் உங்கள் மனசுக்குள் தெளிவாக வரட்டும். அந்த காட்சி உங்களுக்கு திசை காட்டும். அந்த திசை இல்லாமல் உழைத்தால் அது சோர்வு மட்டுமே தரும். திசை இருந்தால் அது முன்னேற்றமாக மாறும். இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு நல்ல முடிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அதேபோல் ஒரு கெட்ட பழக்கம் உங்களை பின்னோக்கித் தள்ளும். அதனால விழிப்புணர்வுடன் வாழுங்கள். பழக்கப்படி வாழாதீர்கள். எல்லாரும் போகும் வழியில் போனால் நீங்கள் சாதாரணமாகவே இருப்பீர்கள். நீங்கள் வேற மாதிரி யோசிக்கணும், வேற மாதிரி செயல்படணும். பயம் இருந்தாலும் முன்னேறணும். நாளை பண்ணலாம் என்று தள்ளிக்கொண்டே போகாதீர்கள். ஏன்னா நாளை என்ற நாள் வரவே வராது. அது ஒரு மாயை. நம்ம கையில் இருக்கிறது இந்த நிமிஷம் மட்டும்தான். இந்த நிமிஷத்தில் எடுக்கிற ஒரு சிறிய முடிவு உங்கள் எதிர்காலத்தை மாற்றும். வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல, அது ஒரு பயணம். ஆனா அந்த பயணத்துக்கு திசையில்லாமல் நடந்தால் அது வீணாகிவிடும். திசை இருந்தால் அது அர்த்தமுள்ளதாக மாறும். இந்த 5 வருடம் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளம். அதனால அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்கள் இப்போ கட்டுவதுதான் உங்கள் எதிர்காலத்தை தாங்கும். உங்களோட திறனை குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்களுக்குள் இருக்கிற சக்தி நீங்கள் நினைப்பதை விட அதிகம். அதை பயன்படுத்துவது உங்கள் கையில்தான். இன்னும் 5 வருடம் கழிச்சு நீங்கள் இப்போ இருக்கிற இடத்திலேயே இருக்கணுமா, இல்ல உங்கள் கனவு வாழ்க்கையில இருக்கணுமா என்ற முடிவு இன்றைக்குதான் எடுக்கணும். அதனால மெதுவாக இருந்தாலும் முன்னேறுங்கள். நம்பிக்கையோடு செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். இது ஒரு எச்சரிக்கை இல்லை, இது ஒரு அரிய வாய்ப்பு. அதை பயன்படுத்துங்கள்.